ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து எல்லாருக்கும் வைக்கணும் ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறதுக்கு வந்து பொருள்லாம் வாங்குறதுக்கு வந்து நம்ம அந்த எல்லா பொருளையுமே வந்து ஒரே இடத்துல வாங்கிட முடியுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை அந்த பொருளை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபேன்சி ஸ்டோர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து ஃபேன்சி இடத்துல பார்த்திங்கன்னா கிளிப்பு, ஹேர் பேண்டு, தோடு, செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம இது எல்லாமே வந்து ஃபேன்சி கடையில் நம்ம வாங்கிக்கலாம். ஃபேன்சி அசசரிஸ் எல்லாமே கிளிப்புலேருந்து, பேண்டுலேருந்து, தோடுலேருந்து எல்லாமே நம்ம ஒரே கடையில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேன்சி கடையில் உங்களுக்கு கிடைக்காது. பேங்கிள்ஸ்லாம் நம்ம தனியாக வந்து பேங்கிள் ஸ்டோரில் தான் வாங்கணும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் மெட்டல் பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து தனியாக தான் நம்ம ஒரு கடையில் வாங்கணும். பேங்கிள்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு சில கடையில் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து கலந்து கூட வச்சுருக்காங்க. எல்லா கடையிலையுமே அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபேன்சினா ஒரு சில இடத்துல வந்து ஃபேன்சி மட்டும் வச்சுருப்பாங்க, பேங்கிள்னா தனியாக வந்து பேங்கிள் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸும் நம்ம தனியாக ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். மெட்டல் பேங்கிள்ஸும் அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸும் நம்ம தனியாக ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். இதுக்குன்னே உங்களுக்கு தனியாக ஷாப் இருக்குது. பேங்கிள்ஸ்க்கு தனியாக ஒரு ஷாப் இருக்குது. அப்புறம் வந்து ஃபேன்சி இடத்துக்கு தனியாக ஒரு ஷாப் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக தான் வாங்கணும். அப்புறம் ஃபேன்சி இடத்துல நம்ம அது மட்டும் வைக்க மாட்டோம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த மாதிரி பென்சிலு, பேனா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேஷ்னரிலாம் வாங்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேன்சி கடையில் வந்து கிடைக்காது. இதுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்புன்னு தனியாக இருக்குது. நம்ம இதில் தான் அங்கே தான் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நோட் புக்கு, இந்த மாதிரி ஐட்டம், நோட் புக்கு, கைடு, பேனா, பென்சில், ஸ்கெட்சு, மார்க்கர் இந்த மாதிரி ஐட்டம், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் தான் வாங்கி வைப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் வைப்போம். ஃபேன்சியில் டாய்ஸ் வைப்போம். டாய்ஸ் பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து நம்ம டாய்ஸ் கடை தனியாக இருக்குது. நம்ம டாய்ஸ் கடை தனியாக வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கவரிங் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டி ஐட்டம்ஸு, செயின், கவரிங் செயின், கோல்டு செயின், கவரிங் வளையல், கவரிங் தோடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து நம்ம கவரிங்னா தனியாக கடை இருக்குது. கவரிங் கடையில் தனியாக வாங்கிக்கலாம். இல்லைனா ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து இதுவும் ஒரு சில கடையில் வந்து அட்டாச் பண்ணி வைக்கிறாங்க. இதுவுமே வந்து நம்ம எல்லா கடையிலுமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கவரிங்னு தனியாக கடை இருக்குது. கவரிங் ஐட்டம்ஸ்லாம் தனியாக இருக்குது. நம்ம அங்கே அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கவரிங் ஐட்டம் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸு, இந்த இயரிங்ஸே நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இதை வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் இதுக்கு இயரிங்க்கு தனியாக கடை கிடையாது. இதில் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் அசசரிஸு, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸு, குட்டி குட்டி கிளிப்ஸு, இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்ஸு, ஸ்டோன் இல்லாத கிளிப்ஸ், இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து இதுவே ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் டைம் பார்த்தீங்கன்னா குளிர் சீசனாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கேட்பாங்க ஃபேன்சி ஸ்டோரில். இப்போ வந்து நம்ம ரீட்டைலில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து கலந்து தான் வைக்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க போடக்கூடிய, குழந்தைங்களும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் பாருங்கள், அது இயர் பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பொம்மை போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்காது. இதெல்லாம் இந்த பேக்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ட்ராவல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, அந்த மாதிரி கடையில் தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து இதையும் வந்து அந்த மாதிரி கடையில் தான் நம்ம இதை வாங்கி நம்ம ரீட்டைலுக்கு கடையில் வந்து வைக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பாருங்கள். இப்போ குழந்தைங்க நிறையா லைக் பண்ணுற மாதிரியான ஸ்டிக்கரு, இது பார்த்தீங்கன்னா நருட்டோ ஸ்டிக்கரு, போக்கேமான் ஸ்டிக்கரு, அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டேஷனரிஸ்லேயும் வச்சுருப்பாங்க. இல்லைனா டாய் ஷாப்லேயும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து இது ஃபேன்சிலையும் கிடைக்காது, ஸ்டேஷன்லையும் கிடைக்காது. இது சாக்லேட்டுக்குன்னு தனியாக ஷாப் இருக்கும். சாக்லேட் ஷாப் ஹோல்சேலில் இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் அந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம்லாம் வாங்கி வைக்கலாம். ₹1 சாக்லேட்டு, ₹5 சாக்லேட்டு, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சு ஸ்கூல் பக்கத்துலையோ இல்லை காலேஜ் பக்கத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நிறைய வாங்குவாங்க. இல்லை நீங்கள் கடையில் கூட வச்சு சும்மா கூட சேல்ஸ் பண்ணுறத கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூல் சின்ன பசங்க வந்தாங்கனாக்கா ₹1, ₹2, ₹5 இந்த மாதிரி வாங்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சைடு பிஸ்னஸ் இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாக்ஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள். இப்போ இதுவுமே வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கேட்பாங்க. சாக்ஸ் பார்த்தீங்கன்னா கட் சாக்ஸு, ஸ்கூல் சாக்ஸு, ஃபுல் சாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா இது செப்பல் ஷாப்பில் தான் வாங்கணும். நம்ம செப்பலுக்குன்னு ஹோல்சேல் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செப்பல் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஷூ செப்பல்ஸுக்கு உண்டான சாக்ஸஸு, அப்புறம் வந்து ஷூ பாலிஷு, அதுக்கு உண்டான ப்ரெஷ், இதெல்லாம் வந்து நம்ம செப்பல் ஷாப்பில் தான் வாங்கணும். இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்காது. இல்லைங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பாருங்கள். பிளாஸ்டிக் வந்து டஸ்ட்பின்னு, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு, மக்கு, டாய்லெட் ப்ரெஷ்ஷு, சிங்க் கழுவுற ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து பக்கெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் ஷாப்பில் தான் வாங்கணும். இது வந்து ஃபேன்சியில் கிடைக்காது. பிளாஸ்டிக்னா தனியாக ஷாப் இருக்குது. அந்த மாதிரி ஷாப்பில் தான் நம்ம அதெல்லாம் பை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஃபேன்சியில் வந்து கண்டிப்பாக கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். கிஃப்ட்ஸ்லாம் வந்து நம்ம கிஃப்ட்டுக்குன்னா ஹோல்சேலுக்குன்னா தனியாக ஒரு ஷாப் இருக்குது.
அந்த மாதிரி ஷாப்பில் வந்து இந்த கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸு அப்புறம் டெடி பேர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி டெடி பேர் கலெக்ஷன்ஸு இதெல்லாமே வந்து கிஃப்ட் ஷாப்பில் தான் நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே நம்ம கலந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஷாப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சா தான் ஒரு ஃபேன்சியோட ரீட்டைல் ஷாப்பும் நமக்கு வந்து உருவாகும். நம்ம இது ஃபேன்சி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னாக்க வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற வந்து எந்த ஐடியாவும் நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. ஃபேன்சியில் வந்து கிட்டத்தட்ட ஃபேன்சினா ஃபேன்சி தனியாக வாங்கணும், ஸ்டேஷ்னரி தனியாக வாங்கணும், கிஃப்ட் தனியாக வாங்கணும், அப்புறம் செப்பலுக்கு உண்டான சாக்ஸு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி தனியாக வாங்கணும், அப்புறம் டாய்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுன்னா சின்ன சின்ன ப்ளக்கு, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வைப்பாங்க பல்பு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஷாப்பில் வாங்கி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ரீட்டைல் ஷாப் உருவாக்க முடியும். நீங்கள் இவ்வளவும் நீங்கள் ஒரு ஐடியா ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்க இது எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணி அந்த மாதிரி வைங்க. நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கலந்து வச்சுன்னா தான் ஒரு ஃபேன்சியோட ரீட்டைல் ஷாப் உருவாக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.